8ஆம் வகுப்பு கணக்கு 3 இயற்கணிதம் பயிற்சி 3.1ல் 6வது கணக்கு பார்க்கலாம். விடுபட்ட மதிப்புகளை காண்க. இங்கே விடுபட்ட மதிப்புகளை பார்க்க சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். முதல் கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இப்போ இதோடைய மதிப்பு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த பக்கம் நான் டேஷுங்கிறத இந்த பக்கம் வச்சுக்கிறேன். -12 x³ இந்த பெருக்கல் இந்த பக்கம் வரும்போது வகுத்தலாக மாறும். இப்போ -6xy. இப்போ 6ஆம் வாய்ப்பாடால் அடி கொடுக்கும். 1 6 2 12. இங்கே x³ எக்ஸ்க்கு அடி கொடுத்தா 3xல் ஒரு x போயிடும். அப்போ 2x தான் இருக்கும், x². இங்கே ஒய்க்கும் அடி கொடுக்கேன். அப்போ இங்கே மீதி என்ன இருக்குன்னா -2x² மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த டேஷில் உள்ள ஆன்சர் என்னது, -2x². அதை இங்கே எழுதிக்கிறேன், -2x². அடுத்தது 2வது கணக்கு பார்க்கலாம். அடுத்தது டேஷ் -15 m² n³ = 45 m³ n³ கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டேஷோட மதிப்பு பார்க்கலாம். இப்போ இங்கே உள்ளதை எழுதிக்கிறேன், 45 m³ n³. இங்கே பெருக்கல் இங்கே வரும்போது வகுத்தலாக மாறும். இப்போ பை வந்து -15 m² n³. இங்கே 3 m இருக்குது, இங்கே 2 m இருக்குது. அப்போ 2 m அடிச்சிடுறோம். இப்போ இங்கே 1 m மட்டும் இருக்கும். அடுத்து இங்கே n³ அடி கொடுத்துட்றோம். மேலே p², கீழே p. அப்போ இங்கே ஒரு p இருக்குது, இங்கே 2 p இருக்குது, ஒரு p அடி கொடுத்துட்றோம். இப்போ 15ஆம் வாய்ப்பாடில் போகும். 1 15 15, 2 15 30, 3 15 45. அப்போது இங்கே 3 15 45. அப்போ விட என்ன வருது, இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் போட்டுக்கிறேன். வகுத்தலில் ப்ளஸ் மைனஸ்னால் மைனஸ் தான். சரிங்களா? ஒரு நம்பர் ப்ளஸில் இருக்குது, ஒரு எண் வந்து மைனஸில் இருக்குது. அப்போ மைனஸ். இங்கே 3 mp n³ வந்து கேன்சல் ஆகிடும். -3 mp தான் ஆன்சர். இப்போ இதில் எழுதிக்கிறேன், -3 mp. அடுத்த கணக்கு வந்து 2y 5x² மைனஸ் இது உங்கள் ஒரு நம்பர் +3 இங்கே ஒன்று. இது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா 5x² மைனஸ் இங்கே ஒரு மைனஸ், அப்புறம் இங்கே ஒன்று வரும். சரிங்களா? +3 இங்கே ஒரு வேரியபிள் வரும், இங்கே ஒரு xy வேரியபிள் வரும். சரிங்களா? அது என்னன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஒய்யை கொண்டு உள்ளே கொண்டு பெருக்கினா என்ன வருது, 2yயும் உள்ளே கொண்டு பெருக்கிறப்போ 10 x² y² வரும். இங்கே ஈக்குவலாக இருக்கா. அப்போ இந்த 2வது நம்பர் ஈக்குவல் இதுக்கு ஈக்குவல். மொதல் நம்பர் வந்து இதுக்கு ஈக்குவல், 2வது வர நம்பர் இதுக்கு ஈக்குவல், 3வது வர நம்பர் இதுக்கு ஈக்குவல். சரிங்களா? அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். இப்போ 2வது வந்து நமக்கு வெறும் டேஷ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளுக்கு இங்கே 2வது நம்பர் என்ன வரும்னா மைனஸ், இங்கே 2வது நம்பரை இங்கே உள்ளே கொண்டு பெருக்கிறோம், 2y வருது. -2y அப்படின்னு வருது. இந்த 2y உள்ளே கொண்டு பெருக்குனா 2y சம்திங். இங்கே -2xy இருக்குது. அப்போ இந்த 2yக்கும் கேன்சல் ஆகிடும். -2yக்கும் வெறும் x மட்டும் தான் இருக்கும். அப்போ இந்த 2வது இடத்துல என்ன வரும், x வரும். சரிங்களா? -x. அடுத்தது வந்து இங்கே 3வது இடத்துல வந்து 6y³ இருக்குது. இங்கே என்ன இருக்குன்னா இது உள்ளே கொண்டு பெருக்கிறோம், 6y. இங்கே 6y, இங்கே y³. இப்போ இந்த ஒரு yக்கும் இந்த y³ அடி கொடுத்தா இங்கே y² இருக்கும். இங்கே r கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே என்ன இருக்கும், வெறும் y² மட்டும் தான் இருக்கும். சரிங்களா? 2 3 6. அப்போ 2வது இதில் வந்து ஒரு y² மட்டும்தான் வரும். சரிங்களா? அப்போ இங்கே எழுதிக்கிறேன். ஃபஸ்ட் இதில் -x, இங்கே வந்து y². இது ஈக்குவலைஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஈக்குவல், 2வது ஈக்குவல், 3வதுக்கு ஈக்குவல். அந்த ஈக்குவலைஸ் பண்ணி 2வது வேரியபிள் வந்து இந்த 2y உள்ளே கொண்டு பெருக்கிறேன், -2y வரும். இங்கே வந்து 2xy இருக்கும். இந்த 2yக்கும் கேன்சல் ஆனால் இங்கே என்ன வரும், x மட்டும் தான் மிஸ் ஆகுது. அப்போ இந்த டேஷில் x தான் வரும். திருப்பி செகண்ட் இதில் அப்படி தான் 2y உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணுறேன், 6y வரும். சரிங்களா? 2y உள்ளே கொண்டு 2ஐயும் முனை பெருக்குனா 6y. இங்கே என்ன இருக்குது, 6y³ இருக்குது. அப்போ இந்த y-க்கும் இந்த y³ அடி கொடுத்தா y² இருக்கும். இந்த r-க்கும் அடி கொடுத்துட்றேன், y² மட்டும் தான் தேவைப்படுது. அப்போ y² தான் 3வதுக்கு. சரிங்களா? அடுத்தது 7வது பின்வருவற்றை பொறுத்துக. இப்போ பொருத்தணும். 4y² × -3y. இப்போ இதை பெருக்கிறோம், 4 3 12. y²யும் y³ பெருக்குனா y²யும் y பெருக்குனா y³ -12y³ எங்கே வருது, இங்கே வருது. அப்போ ஏ தான் இதுக்கு ஆன்சர். 12y³ -12y³ இங்கே இருக்கா. அடுத்தது பாருங்கள், பிக்கு பாருங்கள். பிக்கு என்ன எழுதிக்கிடுங்க,
மைனஸ் 2xy இன்ட்டு 5x² மைனஸ் 3ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இது ப்ராக்கெட்டில் உள்ள வெளியில் உள்ளதோ ப்ராக்கெட்டில் உள்ளதோ பெருக்க போகிறேன். மைனஸ் 2 இன்ட்டு 5 மைனஸ் 10 எக்ஸ் இன்ட்டு x² x³ ஒய். அடுத்தது மைனஸை பெருக்குனா ப்ளஸ்ஸு 3 2 பெருக்குனா 6xy. அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது, 5ஆவதுல இருக்குது. அப்போ இதுதான் என்னது பி. அடுத்தது சி என்னன்னு பார்க்கலாம். சி வந்து 5x இன்ட்டு ப்ராக்கெட்டில் வந்து x² மைனஸ் y² ப்ளஸ் xyன்னு கொடுத்துருக்காங்க. இதை உள்ளே கொண்டு பெருக்கிறேன். அப்போ என்ன வருது, 5x³ மைனஸ் 5xy³ ப்ளஸ் 5x²y. அது எதில் வருது, இங்கே 3ஆவதுல வருது. அப்போ இதுதான் என்னது சி. சரிங்களா. அடுத்தது 4ஆவது பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த 2xையும் பெருக்கிறோம். என்னது 4x². அடுத்தது வந்து 3 இருக்குன்னா மைனஸ் 2 3 6x ப்ளஸ் 9ன்னு வரும். இப்போ இதை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன வரும், 4x² மைனஸ் 9. இது எப்படி எழுதலாம், 4x² மைனஸ் 9ன்னு எழுதலாம். சரிங்களா. இப்போ 2x + 3 2x - 3. இந்த 2xை ஃபஸ்ட்டு 2x - 3 எழுதியிருக்கேன், பிரித்து எழுதியிருக்கேன். அப்புறம் +3 × 2x - 3. இந்த 2xை உள்ளே கொண்டு போயிருக்குன்னா 4x² மைனஸ் 2 3 6x மைனஸ் 6x. இந்த 3 உள்ளே கொண்டு போயிருக்குன்னா 3 2 6x மைனஸ் 3 3 9 மைனஸ் 9. இப்போ இந்த ப்ளஸ் 6x மைனஸ் 6x கேன்சல் ஆகிடும். அப்போ 4x² மைனஸ் 9. அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டி வந்து இங்கே இருக்குது, 3ஆவது தான் டி. அடுத்தது 5ஆவது இ. இந்த 5xை உள்ளே கொண்டு போயிருக்கேன். 5 4 20 x² y மைனஸ் 4 5 4 20 x. இது எங்கே இருக்குது, 1ஆவதுல இருக்குது. அப்போ இ தான் இது. சரிங்களா. இப்போ எல்லாம் குறிச்சாச்சு. இதுதான் ஆன்சர். நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.